இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்பு வைக்க போகிறோங்க. கத்திரிக்காய் போட்டு அதுக்கு தேவையான மணத்தக்காளி வத்தல் வறுத்தரைக்க போகிறோம். இதையெல்லாம் தாளிப்பு வடகம் வேணும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். தனியா 2 டேபிள் ஸ்பூன் தனியாங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு வெந்தயம், இது கூடவே நல்ல ஒரு 10-15 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 முடி தேங்காய், இதையெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. குழம்பு தாளிக்க தேவையான தாளிப்பு வடகம், மணத்தக்காளி வத்தல். இதுக்கு சின்ன வெங்காயம் போடணுங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போடுறாங்க. பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு, 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 2 தக்காளி வச்சுருக்கேங்க. கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம் பழம் அளவுக்கு நல்லா புளி எடுத்து கெட்டியாக கரைச்சி கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேங்க. இதில் சாம்பார் பொடியும் போட போகிறோங்க. 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாங்க. வெல்லம் போடும்போது நல்லா பேலன்ஸாக இருக்குங்க. நம்ம தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாங்க. 1 பை 1 ஆட் பண்ணி வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த மீதி எல்லா சாமானையும் போட்டுடலாம். வெந்தயம், மிளகு, சீரகம் எல்லாமே போட்டுடலாம். என் பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா பாருங்கள். இதுக்கு இஷ்டத்துக்கு அவளுக்கு என்ன தோணுது, பாதியில் வர ஓடி போயிட்டா. தேங்காய் பாருங்க எங்கே காமிக்கிறா பாருங்க. போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாங்க. தேங்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இதை இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் இதில் கொட்டி எடுத்துக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுறோம். நல்லா ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாகுது. தாளிப்பு வடகம் போடுறோங்க. வடகம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது மணத்தக்காளி வத்தல் போட்டுட்டு அது பொரியும் போது அதுக்கு தேவையான மிளகாய், பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா அரைச்சதை போட்டுட்டோம். இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி, எங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, இது ரெண்டும் சேர்த்துக்கலாம்.
1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம அதை புளி கரைசலை ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸியை கழுவின தண்ணியும் சேர்த்துக்கலாம். கலந்துக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில். கொதிச்ச அப்புறம் பார்க்கலாம்.